அதனால தான் ரசூல்லா நமக்கு என்ன சொல்கிறாங்க, 40 நாளுக்கு ஒரு வாட்டி நகத்தை வெட்டுங்கிறாங்க. ஏன் வெட்டணுங்கிறாங்க? நகம் வெட்டும்போது தெரியும் இது நமக்கு பிடிக்காது, எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அது நமக்கு தேவையில்லை. மைண்டில் எல்லாம் ஞாபகம் வரும். இது பாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் என் உடம்புல இந்த பகுதி வளருது. எனக்கு பிடிக்கவே இல்லை, என் முடி நரைக்குது. நரைக்கி ஏன் கலர் அடிக்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உனக்கு பிடிக்காது, நீ அடிக்கணும். அடிக்கும்போது உனக்கு தோணும், இது பாரு முடி கூட என் பேச்சு கேட்கல. அப்படின்னா நம்ம யார்? அதை விட மட்டம் தானே. அப்போ நம்ம யார்? நம்முடைய ஈகோ யார்? நீ எவ்வளோ பெரிய ஆள்? உன் முடியை விட நீ கேவலமான ஆள், அதை விட தரம் தாழ்ந்த ஆள். அது கூட உன் பேச்சு கண்ட்ரோலில் இல்லை. அப்போ என்ன நீ பெரிய ஆள்? யார்கிட்ட மோதுற? அல்ல என்கிட்ட மோதுறியா? அல்ல சொல்கிறான், இதற்கு பிறகும் நீங்கள் எங்கே வழிமாறி சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அல்ல சொல்கிறான். ஒரு செடியை யோசிச்சா கூட போதுமேடா, எங்கடா வழிமாறி போகிறீங்க? அல்ல சொல்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் சொல்ல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் செடி கொடி இது எல்லாமே ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளே வாழுது. இப்போ இங்கே இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், எங்கே டைவர்ட் ஆகி போகிறீங்கன்னு கேட்குறான். இது எங்கே இந்த டைவர்ஷன்? எந்த டைவர்ஷனை பற்றி பேசுகிறான்? எந்த டைவர்ஷனை பற்றி பேசுகிறான் தெரியுமா? மனுஷனை குர்ஆன் கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு அதிகாரம் பண்ணுது. என்ன சொல்லுது? இப்போ இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, இதெல்லாம் உன் கடமை, நீ செஞ்சு ஆகணும், செய்யலைன்னா கேட்பேன். இதெல்லாம் நீ செய்யக்கூடாதவை, இதை செஞ்சேன்னா கேட்பேன். இதை நான் போட்ட கடமைகளை, நான் போட்ட உத்தரவுகளை செயல்படுத்தலைன்னா உன்னை குற்றம் பிடிப்பேன். நான் தடுத்த விஷயங்களை நீ செயல்படுத்தும் போது நான் உன்னை குற்றம் பிடிப்பேன். செஞ்சாலும் கேட்பேன், செய்யலைனாலும் கேட்பேன். அல்லாஹ் அதிகாரம் பண்ணுறான். அப்போ இந்த அதிகாரம் மனுஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவனுக்கு என்ன தோணுது? இவன் அல்லாஹ் ஏன் என்னை அதிகாரம் பண்ணுறான் அப்படின்னு தோணுது. நான் ஏன் அவனை இது பண்ணும்? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உன்னை மட்டும் நான் ஆர்டர் போடல, நான் மாஞ்செடிக்கு ஆர்டர் போட்டிருக்கேன், தென்னை மரத்துக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். இருக்கா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டத்திட்டத்தின்படி தானே வாழுது. பாலைவனத்தில் வச்சா தென்னை மரம் வருதா? வர மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப தண்ணி டிமாண்ட் எங்கே? பாலைவனத்தில் தான். ஆனால் தென்னை மரம் அங்கே வச்சா வர மாட்டேங்குதே. அப்போது சட்டத்திட்டம் அல்லாஹ் ஒவ்வொரு செடிக்கும் இருக்கான்.